ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் அதில் 1வது அதிகாரத்தை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். 1வது அதிகாரத்தை நாம் திரும்பி பார்ப்போம். 1வது அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்தை வரைக்கும் இருக்கிற காரியங்களை நாம் சுருக்கமாக நினைப்பு ஊட்டி பார்க்கலாம், நினைத்து பார்ப்போம். அதை தியானித்தோம்னா தான் நம்ம 2வது அதிகாரத்திற்குள்ளராக நாம் போக முடியும். ஆகவே நம்ம யாக்கோப்பு 1வது அதிகாரத்தில் தேவன் நமக்கு என்னென்ன சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை கொஞ்சம் நம்ம தியானிப்போம். அல்லேலூயா. யாக்கோப்பு 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது என்று. சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படி பலவிதமான சோதனைகளில் நாம் அகப்படும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை, அதாவது சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எது சோதிக்கப்படுகிறது என்றால் விசுவாசம்தான் சோதிக்கப்படுகிறது. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதிக்கப்படுவது எதுவென்றால் விசுவாசம்தான். அப்போது அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, சோதிக்கப்படுகிற விசுவாசத்தின் பொழுது அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் தேவை என்பதை 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஆயுதங்களை குறித்து தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. சோதனையை ஜெயிப்பதற்கான ஆயுதங்கள் என்ன என்பதை அந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். முதல் சோதனையை ஜெயிப்பதற்கான ஆயுதம் என்னவென்றால் பொறுமை. என்னதுங்க? பொறுமை. பொறுமைனாக்க எதுவுமே செய்யாமல் அப்படியே சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல. எது பொறுமை என்றால், கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி அவர் செய்கிற வரைக்கும் பொறுமையோடு இருப்பதற்கு பேர் தான் பொறுமை. அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன், அவர் நன்மைகளை செய்யும் வரைக்கும் நான் பொறுமையோடு இருப்பேன் என்பதற்கு பெயர் தான் பொறுமையை தவிர பொறுமை என்பது சோம்பேறித்தனம் அல்ல. புரிஞ்சவங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவஜனமே, பொறுமை என்பது சோம்பேறித்தனம் அல்ல. சரி, 4ஆம் வசனத்தில் பாருங்க. இந்த பொறுமை என்ன செய்கிறது என்றால், பொறுமை உள்ளவர்கள் பூரணராய் இருக்கிறார்கள். என்னரா இருக்கிறாங்க? பூரணர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுலேயுமே குறைவில்லாதவர்களாக இருப்பார்களாமா. பொறுமை நம்ம இடத்துல இருந்துச்சுனாக்க எப்படி இருக்குன்னா, நாம் குறைவுள்ளவர்களாக இராமல் நாம் பூரணர்களாக இருப்போம். சரி, அடுத்தது என்னதுனாக்க, அந்த பொறுமை என்ன பண்ணுதுன்னா, ஒரு நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நம்ம அவசரப்பட்டு ஒன்று செஞ்சு கஷ்டப்படுறதை விட பொறுமையோடு இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் வரையும் பொறுமையோடு இருந்தோம்னாக்க அந்த பொறுமையோடு இருக்கும் அந்த கிரியைக்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருதுனாக்க சந்தோஷம் வருகிறது. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக சோதனையை ஜெயிக்கும் ஆயுதம் என்னதுனாக்க ஞானம். அல்லேலூயா. முதலாவது என்னதுனாக்க பொறுமை, 2வது ஞானம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம். அந்த ஞானம் நம்ம இடத்தில் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நாம் விசுவாசத்திலே நிலை தடுமாறினவர்களாக இல்லாமல், விசுவாசத்திலே சந்தேகப்படாமல், இருமனம் உள்ளவர்களாக இல்லாமல் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். ஞானம் நம்ம இடத்தில் இருந்ததென்றால். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம் என்னவென்றால் மேன்மை பாராட்டுதல். அல்லேலூயா. தேவனை குறித்து தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் சோதனைகளை நம்மால் ஜெயிக்க முடியும். இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்பொழுது சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதங்கள் என்னென்னதுங்க? ஒன்றொன்னா வரிசையாக சொல்லலாங்களா? முதல் என்னதுனாக்க பொறுமை, 2வது என்னதுனாக்க ஞானம், 3வது என்னன்னாக்க மேன்மை பாராட்டுதல். அல்லேலூயா. அடுத்தது சோதனையை ஜெயிப்பதற்கான இன்னொரு ஆயுதம் இருக்கிறது. அது என்னவென்றால், அதே யாக்கோப்பு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ சோதனையை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஆயுதமும் நமக்கு தேவை. அது என்னவென்றால் சகிப்புத்தன்மை. அல்லேலூயா.
சகிப்புத்தன்மை தேவை. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் நடக்கிறது, எல்லாவற்றையும் அவர் சகித்தார். அவர்களுடைய அண்ணன்மாருங்க செஞ்ச காரியத்தை சகித்தார், போத்திபார் செஞ்ச காரியத்தை சகித்தார். அதுக்கப்புறம் அந்த 2 சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் அவருக்கு செய்த நன்மையை மறந்தார்கள் பாருங்க, அதையும் அவர் சகித்தார். எல்லாவற்றையும் சகித்தார், சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ சோதனையை ஜெயிப்பதற்கான ஆயுதம் சகிப்புத்தன்மையும் கூட இருக்கிறது. அல்லேலூயா. அதையெல்லாம் நம்ம விரிவாக நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? அடுத்தது என்னதுனாக்கா, மோசம் போகாது இருக்கிறது. இதுவும் ஒரு ஆயுதம் தான். மோசம் போகாது இருக்கிறதுனா ஏமாந்து போகாமல் இருக்கிறது. இந்த ஏமாந்து போகாமல் இருக்கிறதுல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போது நம்மக்கிட்ட பொறுமை இருக்குது, ஞானம் இருக்குது, மேன்மை பாராட்டல் இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் சோதனையை, அந்த இச்சையை ஜெயிக்கிறதுக்கான சகிப்புத்தன்மை நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. இவ்வளவு இருந்தாலும் ஏமாந்துட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சோதனையை ஜெயிக்கவே முடியாது. இருக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது நாம் ஏமாந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க பாருங்கள், அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஏமாறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்மளால் பொறுமையாயும் ஞானத்தை உடையவர்களாயும் மேன்மை பாராட்டுகிறவர்களாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். இல்லாட்டினாக்க என்ன பண்ண முடியாதுங்க, இந்த குணங்களை எல்லாம், இந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு சோதனையை ஜெயிக்கவே முடியாது. இருக்கிறவங்களாம் அப்போது வசனம் தான் என்ன பண்ணுது, இந்த ஞானத்தை, பொறுமையை, மேன்மை பாராட்டுதலை, சகிப்புத்தன்மையை, இது எல்லாவற்றையும் கொடுப்பது என்னதுன்னா வசனம் தான். சரி, 22ஆம் வசனம் பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அதுக்கு பெயரும் என்னது தான், ஏமாற்றிக் கொள்வது என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்மை நாமே ஏமாற்றி கொண்டோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள், அதாவது பொறுமை, ஞானம், மேன்மை பாராட்டுதல், சகிப்புத்தன்மை, இதெல்லாமே என்ன ஆகாதுன்னா வேலை செய்யாமல் போயிடும். அல்லேலூயா. அப்போ இவைகளெல்லாம் வேலை செய்யணும்னா என்ன செய்யணுங்க, நாம் நம்மை வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்கள், நாம் மோசம் போகாதிருப்பதும் ஒரு ஆயுதம்தான். அடுத்து கடைசியாக 27ஆம் வசனம் பாருங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. சுத்தமான தேவ பக்தி இருக்க வேண்டும். அதுவும் ஒரு ஆயுதம்தான். இப்போ எத்தனை ஆயுதம் வந்துருச்சு பாருங்கள். பொறுமை, ஞானம், மேன்மை பாராட்டுதல், சகிப்புத்தன்மை, மோசம் போகாது இருக்கிறது, சுத்தமான தேவ பக்தி. அதுக்கப்புறம் மோசம் போகாது இருக்குதல் அப்படிங்கிறதுக்குள்ளே நிறையா காரியம் இருக்குது. அது என்னதுனாக்க ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக, இதுவும் ஒரு ஆயுதம்தான். அடுத்தது, நாம் நம்மை வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். இதுவும் ஆயுதம். இதெல்லாம் இருந்துச்சுனாக்கத்தான் ஒரு சோதனைன்னு வந்துச்சுனாக்கா அந்த சோதனையை நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. இல்லாட்டினாக்க என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. சரி, இன்றைய தினத்திலிருந்து நம்ம 2வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 2வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறத நம்ம பிறகு தியானிக்க போகிறோம். நம்ம 2வது அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை நம்ம முதல் தியானித்து விட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா 1வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறத தியானிக்கலாம். அல்லேலூயா. முதல் 13 வசனங்கள் தனியாகவும் 2வது 13 வசனங்களை தனியாகவும் தியானிக்க போகிறோம். முதல்ல நம்ம எப்படி தியானிக்க போகிறோம்னாக்க 2வதாக இருக்கிற 13 வசனங்களை முதலாவதாகவும்
முதல்ல இருக்கிற 13 வசனங்களை இரண்டாவதாகவும் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, நம்ம முதல்ல வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோப்பு 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாங்களா? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரிகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். இன்றைய தினத்தில் பாருங்க, இந்த யாக்கோப்பு 14லிருந்து 26 வசனங்கள், 13 வசனங்களை நம்ம வாசித்தோம். வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நம் வேதத்தை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்துள்ள வார்த்தைகளை நாம் நன்கு கவனிச்சோம்னாக்க வேத வசனம் நமக்கு எதை சொல்ல விரும்புகிறது என்பதை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம், எளிமையாக தியானிக்கலாம். இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் நம்மளோட எதை பேச விரும்புகிறார் என்பதை வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் கவனிச்சோம்னாலே புரிஞ்சிடும். இருக்கிறவங்கெல்லாம் இப்போ அதை கவனிக்கும் பொழுது இன்னொன்றையும் கவனித்து கொண்டே வாசிக்க வேண்டும். ஒரு முறை சொல்லப்பட்ட வார்த்தை திரும்பவும் சொல்லப்படுகிறதா, அல்லது ஒரு முறை சொல்லப்பட்ட வார்த்தையில் இருக்கிற அர்த்தம் மறுபடியும் சொல்லப்படுகிறதா? ஒன்று, அதே வார்த்தை திரும்பவும் சொல்லப்படுகிறதா, இல்லை அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை போன்றே மீண்டும் வேறொரு வார்த்தை அதே அர்த்தத்தை உடையதாக சொல்லப்படுகிறதா என்பதை கவனித்து கொண்டே வாசிக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் எதை பேச விரும்புகிறார் என்பதை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம். தேவனும் நம்மோடு எளிதில் பேசுவார். இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, இந்த 13 வசனங்களில் ஆரம்பமும் சரி முடிவும் சரி. ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவன் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு ஆரம்பித்து 26ஆம் வசனத்தில் எப்படி முடிகிறார் பாருங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. இப்போ இதில் இடையில நம்ம வாசிக்கும் பொழுது விசுவாசம் கிரிய, விசுவாசம் கிரிய, விசுவாசம் கிரிய, திரும்ப 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 அதே வார்த்தையை தான் ஆண்டவர் யாக்கோபின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, 17ஆம் வசனத்தை கவனிங்க. விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும்.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறத மறுபடியும் சொல்கிறார். அடுத்து பாருங்க 20ஆம் வசனத்தை கவனிங்க. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அதுக்கப்புறம் 2 பேர்த்தினுடைய வாழ்க்கை முறையை சொல்கிறாரு. ஒன்று ஆபிரகாமு, இன்னொன்று ராகாப்பு. இதில் இவங்க 2 பேர்த்தினுடைய வாழ்க்கை முறையும் சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையின் அனுபவம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர்களுடைய விசுவாசம் கிரியை செய்கிறதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவர்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுதுங்களா, கிரியை செய்ததா இருந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போது இந்த 2வது அதிகாரத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்னதுனாக்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதை நம்ம இப்படி சொல்லலாம், கிரியை செய்கிற விசுவாசத்தை குறித்து தேவன் இந்த 2வது அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் சபையாகிய நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், சபையில் இருக்கிற நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் விசுவாசித்ததை கிரியைகளில் நடப்பிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசத்திற்கும் விசுவாச கிரியைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. விசுவாசத்திற்கும் விசுவாச கிரியைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. சரி, நம்ம கவனிக்கலாம். விசுவாசம் அப்படின்னா என்னதுங்க? எபிரேயர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11:1. இதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்குது. அதாவது விசுவாசம்னா என்னதுங்க? ஒரு காரியத்தின் மேலே அது நடக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அடுத்து அது காணாததாக இருந்தாலும் அது நிச்சயம் நடக்கும் என்கிற விசுவாசம், அதுக்கு பேர் தான் என்னதுங்க? விசுவாசம். அல்லேலூயா. சரி, இப்போது திருப்பி கொள்ளலாம். எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நான் அப்படியே வாசித்துட்டு வரலாம். விசுவாசத்திற்கும் விசுவாச கிரியைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்கே காண முடியும். அல்லேலூயா. பாருங்கள், வாசிக்கலாங்களா? 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இங்கே என்ன சொல்கிறார்னா, அதாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக அவனுடைய கிரியைகளில் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியல. அவனுடைய கிரியைகளில் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியலை. அப்போ அவன் கிரியைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய கிரியைகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்க? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளினுடைய அதிகார பிரபுவாக இருக்கிறவன் அவன் எப்படி இருக்கிறான்னா, அவனுடைய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டோம். தீமை செஞ்சோம், விசுவாசிக்க முடியல, நம்மளால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல, அக்கிரமங்களில் வாழ்ந்துட்டு இருந்தோம், இருளில் இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்படி தான் இருந்தது. எப்பொழுது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. எந்த கிரியைகளும் நம்மை நீதிமான் ஆக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த கிரியைகளும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே இல்லை. பாவத்திலிருந்து எந்த கிரியைகளும் நம்மளை விடுதலை ஆக்கலை. ஆனால் அப்போவும் நல்லது செஞ்சோம். எப்போ? அக்கிரமங்கள் இருக்கும் பொழுதும் பாவத்தில் இருக்கும் பொழுதும் கீழ்ப்படியாமையின் அதிகார பிரபுவாகிய அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கூடி சில நல்லதை செஞ்சோம். அந்த நல்ல கிரியைகள் கூடி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே இல்லை. புரிஞ்சவங்களா? அப்பவும் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எப்படியும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நாம் நீதிமான்களாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் எந்த கிரியைகளும் நம்மை நீதிமானாக்கலை, எந்த கிரியையும் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கவே இல்லை. சன்மார்க்கமாக வாழ்ந்தோம், யாருக்கும் எந்த தீமை செய்யாமலும் வாழ்ந்தோம்,
எல்லாத்துக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் பாவத்திலிருந்து அந்த கிரியைகள் நம்மை விடுதலையாக்கவே இல்லை. இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3ஆம் வசனத்தை தொடர்ந்து கவனிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, பார்த்தீங்களா கிரியை எப்படி வேலை செய்யுதுன்னு? நம்முடைய மாம்ச இச்சை, அதாவது மாம்சத்தில் தோன்றுகிற தவறான எண்ணங்கள், தவறான காரியங்களை அப்படியே நம்ம செய்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். நல்லா கவனிங்க. பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தின் பிடியில் இருந்தோம், கீழ்ப்படியாமையின் அதிகார பிரபுவாகிய அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். இப்போவும் என்னவா இருக்கிறோம்? நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்தோம். மனசும் மாம்சமும் எதை விரும்பிச்சோ அதை அப்படியே செஞ்சோம். இப்போ இதில் என்னவே இல்லைன்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கான எந்த ஒரு கிரியையும் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இருக்கிறவங்களாம் இப்போ இந்த அக்கிரமத்தில், பாவத்தில், கீழ்ப்படியாமையின் அதிகார பிரபுவாகிய அவனுடைய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய மனசும் நம்முடைய மாம்சமும் விரும்பினவைகளை செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் 4ஆம் வசனம் கவனிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ நாம இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு எந்த கிரியையும் செய்யலை. ஏன்னா எந்த கிரியை செய்தாலும் அது பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு உகந்ததாக இருக்காது. புரிஞ்சவங்களா? அல்லேலூயா. எவ்வளவு நல்ல மனுஷனாக வாழ்ந்தாலும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அந்த நற்செயல்கள் போதுமானதாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நாம் பாவிகளாக இருக்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. இப்போது நான் பாவியாக இருந்துக்கிட்டு நான் என்னத்தான் நல்லது செஞ்சாலும் நான் செய்கிற நல்லது அத்தனையும் பாவமாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு திருடன்னு பேர் வாங்கிட்டேன். ஊரில் நான் திருடன்னு பேர் வாங்கின பின்னாடி நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் என் பேர் என்னவாக தான் இருக்கும்? திருடன் தான் இருக்கும். அதே போல தான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதல்கள்லையும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகவும் தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளாகவும் இருக்கிற நாம் எத்தனை நல்ல செயல்கள் செஞ்சாலும் நாம் பாவிகள் தான். பாவத்திலிருந்து விடுதலையாக நம்ம எத்தனை கிரியைகள் செஞ்சாலும் பாவம் என்ன ஆகாதுன்னா திருப்தியாகவே ஆகாது. நான் உன்னை விட மாட்டேன்னு அது உறுதியாக நிற்கும். இருக்கிறவங்கலாம் ஏன்னா பாவம் என்ன செய்யுதுன்னா நம்மளை அதனுடைய அடிமைத்தனத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்குங்களேன். அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நாம் எத்தனை நல்லது செஞ்சாலும் அத்தனை நல்லது நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஆனால் அவருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவினாலே நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. இருக்கிறவங்களா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நற்செயல்கள் செய்து ஒன்றும் ரட்சிக்கப்படலை, அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். சரி, 6ஆம் வசனத்தையும் கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். முதல்ல நான் அவரை பார்க்கறதுக்கு கூடி தகுதி இல்லாதவனாக இருந்தேன். ஆனால் அவருடைய கிருபை என்னை ரட்சித்த பிற்பாடு நான் இப்பொழுது அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த தகுதியை அவருடைய கிருபை எனக்கு கொடுத்தது. நான் போய் பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவோடு கூட உட்காருவதற்கு
எந்த தகுதியும் என்னிடத்தில் இல்லை. நான் அங்கே உட்கார எந்த நற்செயல்களும் போதுமானதாக இல்லை. நான் செய்யலைன்னு சொல்ல, அந்த நற்செயல்கள் போதுமானதாக இல்லை. ஆனால் அவருடைய கிருபை என்னை அங்கு அமரச் செய்தது. இருக்கிறவங்கெல்லாம் அல்லேலூயா. இப்போ 8வது வசனத்தை தான் நீங்களும் நானும் ரொம்ப அதிகமாக கவனிக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ரட்சிப்பை அவர் உண்டாக்கிட்டாரு, நம்மை அவரோட கூட சிங்காசனங்களில் உட்காரவும் வச்சுட்டாரு. இப்போ ரெண்டுமே நடந்துருச்சு. ஆனால் அதை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம்னாக்க, அதை விசுவாசிக்கும் பொழுது தான் பெற்றுக்கொள்வோம். புரிஞ்சவங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அக்கிரமங்களில், மீறுதல்களில், கீழ்ப்படியாமையின் அதிகார பிரபுவாகி அவனுக்கு அடிமையாக இருந்து தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நல்லது செஞ்சாலும் அத்தனை நல்லதும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க போதுமானதாக இருக்காது. ஏன்னா நம்ம பாவிகளாக இருந்து கொண்டு எத்தனை நல்லது செஞ்சாலும் அது பாவ செயல்களாக தான் இருக்கும். புரிஞ்சவங்கலாம்? இப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது நம்மை அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே, கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். அவருடைய கிரியைகள்னால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நற்செயல்களால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவரிடத்தில் பாவம் இல்லை. இல்லைங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. அவர் நம்மை சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காரவும் வச்சுட்டாரு. ஆனால் இதை எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம்னா, இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் அனுபவிப்போம். எப்படி விசுவாசிக்கணும்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இது ரெண்டையும் நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் இதை விசுவாசிக்கணும், நம்பணும். இதில் உறுதியாக இருக்கணும். என்ன அவருடைய கிருபையினால் ரட்சித்திருக்கிறார் என்பதை உறுதியாய் நம்ப வேண்டும். இது காணப்படாததா இருக்கிறதா, அதை உறுதியாக நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனங்களில் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். எந்த தகுதியும் இல்லாத என்னை அவருடைய சமத்திற்கு என்னை உட்கார வைத்திருக்கிறார் என்பதை நான் காணலை, நான் பார்க்கலை. ஆனால் காணப்படாதவைகளின் மேலே நிச்சயமாக உறுதியாக நம்ப வேண்டும். இதுதான் விசுவாசம். இப்போ நல்லா கவனிங்க. இதை விசுவாசிக்கிற நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எதை விசுவாசிக்கிற நாம் ரட்சிக்கப்படுகிறோம்? எனக்காக ஒருத்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இந்த பூலோகத்திற்கு வந்து என்னுடைய சாபத்தை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை எடுத்து அவர் சிலுவையில் சுமந்து என்னை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி என்னை ரட்சித்தார். என்னை ரட்சித்தது மாத்திரமில்ல, அவரோடு கூட சிங்காசனங்களில் வலது பாரசத்தில் உட்காரவும் வைத்திருக்கிறார் என்பதை உறுதியாய் நம்பி விசுவாசிக்க வேண்டும். இப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ளார வந்துச்சுனாக்க மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. 8வது வசனத்தை கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு என்பதை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால், கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது. என்ன பண்ணுதுங்க? கிருபை ரட்சிப்பை கொடுக்குது. கொடுக்கிற ரட்சிப்பை விசுவாசம் எடுக்கிறது. கொடுக்கிற ரட்சிப்பை விசுவாசம் எடுக்கிறது. அல்லேலூயா. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் கொடுக்கிற ரட்சிப்பை எடுக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை என்ன செய்கிறதுங்க? கொடுக்கிறது. எதை கொடுக்குது? ரட்சிப்பை கொடுக்கிறது. கொடுக்கிற ரட்சிப்பை விசுவாசம் எடுக்கிறது. இதுதான் நாம் ரட்சிக்கப்படுவதற்கான அடித்தளம். அல்லேலூயா. ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால், கிருபையானது கொடுக்கிறது, விசுவாசமானது கொடுக்கிற ரட்சிப்பை எடுத்துக்கொள்கிறது. இது நம்மனால் உண்டானது கிடையாது. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு எதுவுமே செய்யலை. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செஞ்சோன்னா விசுவாசித்தோம். அல்லேலூயா. விசுவாசித்தோமே தவிர நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று எந்த செயலும் செய்யலை. அப்படி எத்தனை நல்ல செயல்கள் செஞ்சிருந்தாலும் அத்தனை நல்லதும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க போதுமானதாக இருக்காது. இருக்கிறவங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில்
வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா நீங்க உங்க பாரத்தை சுமந்து நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எத்தனை நற்செயல்கள் செஞ்சாலும், நீங்கள் எத்தனை நல்லவங்களாக வாழ்ந்தாலும், அத்தனை நல்லதும் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்காது. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் இரட்சகராயிருக்கிற ஒருத்தரை நீங்கள் விசுவாசிக்கணும், கிருபையை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள். என்னிடம்னா யாரு? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் வாருங்கள், உங்களுடைய பாரங்கள் நீங்கி இளைப்பாறுதலை பெறுவீங்க. நீங்கள் இனி எந்த கஷ்டமும் பட வேணாம். நீங்கள் பாவத்திற்கு என்ன சொல்லுவாங்க, அதை பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். பாவத்துக்கு விமோச்சனம் வேணும், பரிகாரம் பண்ணணும், எதுவுமே வேணாம். அல்லேலூயா. பாவத்திற்கு பரிகாரம் என்று சொல்லி நாம் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமே இல்லை. காரணம், பாவத்திற்கு இயேசுவே பரிகாரியானார். அல்லேலூயா. அவரே பரிகாரியாகி நம்மை பாவத்திலிருந்து மீட்டார். இப்போ இதை நம்ம விசுவாசித்தா போதும். இப்போ இதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னது தெரியுங்களா? இந்த பெரிய பெரிய சண்டை போடுற நிறுவனங்கள்லாம் இருக்குது. சண்டைனாக்க இந்த பாக்ஸிங் சொல்லுவாங்க. பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் தங்களுடைய உடல் கட்டமைப்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வருஷ கணக்காக போராடுவாங்க. அவர்கள் உணவை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க, நிறைய காரியங்களை ஒதுக்குவாங்க, டைமை அதுக்குன்னு செலவழிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, அத்தனை வெயிட்டை தூக்குவாங்க, ஓடுவாங்க, ஒடியாருவாங்க, கஷ்டப்பட்டு வியர்வை சேர்ந்து தங்களுடைய உடம்பை வருத்தி கொண்டு போய் சண்டைக்கு போவாங்க, பாக்ஸிங் போவாங்க. பாக்ஸிங் போனாக்க அங்கே என்ன நடக்கும்? அங்கே என்ன கொஞ்சுவானா? நல்லா குத்துன்னு குத்துவான். குத்தெல்லாம் வாங்கி அடி வாங்கி வேதனைப்பட்டு உள்ளெல்லாம் ரத்தக்கட்டு உண்டாகி அத்தனை காயத்தோட மூக்கில் காதிலெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடி வாங்கி ஒரு கப்பை ஜெயிச்சு ஒரு செக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க மனைவி என்ன பண்ணுறது? முத்தம் கொடுத்து செக்கையும் வாங்கிக்கிறது, அதையும் வாங்கி கையில் வச்சுக்கிறது. கஷ்டப்பட்டது ஃபுல்லாக யார்? அடி வாங்கினவர். அதை எப்படி இலவசமாக பெற்றுக்கொண்டார்கள்? ஒரு முத்தத்தினால. இப்போ அதே போல தான் ரட்சிப்போம். நாம் செஞ்ச எந்த கிரியைகளும் நம்மை ரட்சிக்கவில்லை. ரட்சிப்பு என்பது அவர் நமக்காக செய்து முடித்தாரே, அதனால் ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது. இருக்கிறவங்கெல்லாம் அல்லேலூயா. அதனால் ரட்சிப்பு வந்திருக்கிறது. அதை விசுவாசத்தை கொண்டு எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கிரியையும் செய்யவில்லை. நாம் ரட்சிக்கப்பட எந்த கிரியையும் செய்யவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ரட்சிக்கப்பட எந்த கிரியையும் செய்யலை. ஆனால் ஒரே ஒரு கிரியை செஞ்சோம். அந்த கிரியைக்கு பேர் என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்கிற ஒரே கிரியை மட்டும்தான் நாம் செஞ்சிருக்கிறோம். வேற எந்த கிரியையும் நாம் அதற்காக செய்யவில்லை. அல்லேலூயா. விசுவாசம் என்கிற இந்த கிரியை அவ்வளோ பெரிய கிரியையை இலவசமாக நமக்கு கொடுக்கிறது. இருக்கிறவங்களாம் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை, மாபெரும் ரட்சிப்பை இலவசமாக விசுவாசம் நமக்கு கொடுக்கிறது. இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. ஆமேன். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட ஏதாவது செஞ்சோமா? ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கிரியைகளும் நாம் செய்யலை. அப்படியே அது செஞ்சிருந்தாலும் அது ரட்சிக்கப்படுவதற்கு போதுமானது அல்ல. இருக்கிறவங்களாம் சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு போதுமானது அல்ல. அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு போதுமான அளவுக்கு ஒருத்தர் கிரியை செஞ்சுருக்கிறாரு. அந்த கிரியையை நாம் விசுவாசிச்சாக்க மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம், இல்லைங்களா? இப்போ நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு செஞ்ச ஒரே கிரியை என்னதுங்க? விசுவாசித்தோம், வேற ஒன்றும் செய்யலை. விசுவாசித்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசித்தோம், அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ரட்சிக்கப்படுறதுக்குன்னு நம்ம ஒன்றும் செய்யலை. ரட்சிக்கப்படுறதுக்குன்னு அவருடைய கிருபையை நாம் விசுவாசித்தோம், உடனே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்தது என்னதுனாக்க, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எத்தனை நல்லது செஞ்சாலும், எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், அங்கே எத்தனை கிரியைகள் இருந்தாலும் அத்தனை கிரியைகளும் வீண் தான், வேஸ்ட் தான். ஏன்னா அது நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கவே முடியாது. பாவத்திலிருந்து கொண்டு எத்தனை நற்செயல்களை செய்தாலும், எத்தனை நற்கிரியைகளை செய்தாலும், அந்த நற்கிரியைகள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு போதுமானது அல்ல. இருக்கிறவங்களாம் அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு போதுமான அளவுக்கு இயேசு கிறிஸ்து கிரியையை சிலுவையில் செஞ்சுருக்கிறார். அதை விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட ஒன்றும் செய்யலை. ஏன் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஏன்னா விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்பதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கக்கூடாது. அதனால தான் இவ்வளோ அழுத்தி அழுத்தி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதை அழுத்தி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஒன்றும் செய்யலை. ஆனால் 9ஆம் வசனத்தை கவனிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எது ரட்சிப்பு? நம்முடைய கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது அவருடைய கிரியைகளினால் உண்டானது. சரி, 10ஆம் வசனத்தை கவனிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. பார்த்தீங்களா? இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாரு? இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் கொடுக்கப்பட்டது. கிருபையினால் கொடுக்கப்பட்டதை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு கிரியை அல்ல, கிரியை அல்லன்னு சொல்லிட்டு வந்தவர் 10ஆம் வசனத்தில் என்ன ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் ரட்சிக்கப்பட்டது எதற்குனா நற்கிரியைகளை செய்கிறதற்கு. இருக்கிறவங்களாம் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. விசுவாசம் செத்ததாக இருந்துச்சுன்னா அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் செத்ததாக இருக்காமல் இருக்கணும்னா விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் செய்த ஒரே கிரியை என்னதுனாக்க விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்கிற ஒரே கிரியையை தான் செஞ்சோம், வேற எதையுமே நாம செய்யவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவருடைய செய்கையாயும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்னாடி என்ன பண்ணணுமா? நற்கிரியைகளை செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. இப்போ விசுவாசம் என்ன பண்ணுதுனாக்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னாடி விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க. விசுவாசம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது, எடுத்துக்கொள்ள உதவி செய்கிறது. விசுவாசம் ரட்சிப்பை எடுத்துக்கொண்ட பின்னாடி இப்போ எடுத்துக்கொண்ட விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்படின்னாக்க, இப்போ சகை என்கிற ஒரு மனிதனை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சகை என்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணுறான்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஓடுறான், ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறுறான். இந்த வழியில் தான் இயேசு வருவார்னு சொல்லி இயேசு அந்த வழியாக வருகிறார். வரும் வழியில் இயேசுவை கண்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். இயேசுவும் அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னார். அடுத்து உடனே சந்தோஷத்தோடு இறங்கி வீட்டுக்கு போனால், வீட்டுக்கு போய் இயேசுவுக்கு போஜனங்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவர்கள் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் சொல்கிறான், ஐயோ சகையும் மனம் திரும்பி சொல்கிறான், நான் யாரிடத்துலையாவது ஏமாற்றி எதையாவது பண்ணியிருந்தேனாக்கா அதை நாளத்தனையாக கொடுக்குறேன். இப்போ ஒன்று கேளுங்க. இயேசு கிருபையாக சகையுனுடைய வீட்டுக்கு வந்தார்.
அவர் கிருபையாக அந்த பாவியை நேசித்தார். நேசித்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுக்குள்ளராக விசுவாசம் வந்துடுச்சு. விசுவாசம் வந்தோடனே விசுவாசம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன கிரியை? அவன் ஏமாற்றி பிடுங்கினதையெல்லாம் நாளத்தனையாக திருப்ப கொடு. இப்போ நற்செயல்கள் தன்னால் நடக்குது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பு என்ன செய்கிறதுனா, நம்ம நற்செயல்களை செய்ய கடினப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நற்செயல்கள் நம்முடைய சுபாவமாக மாறிவிடுகிறது. இருக்கிறவங்களாம் என்னால் பொய் பேசாமல் இருக்க முடியலைங்க அப்படின்னாக்க ரட்சிக்கப்பட்டவர்களே அல்லன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளராக கிரியை செய்யும். உங்களால் பொய் பேசாமல் இருக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இருக்கிறவங்களா? என்னால் ஜெபிக்க முடியலைங்க, என்னால் வேதம் வாசிக்க முடியலைங்க, என்னால் ஆலயத்திற்கு வர முடியலைங்க, என்னால் எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்க முடியலைங்க, அதெல்லாம் வராதுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த விசுவாசம் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வைக்கும். இருக்கிறவங்களா? அதைத்தான் சொல்கிறார். அப்பா, ரட்சிக்கப்படுறதுக்கு நீ ஒன்றும் செய்யலை, ஆனால் விசுவாசம் என்கிற கிரியை உன்னை ரட்சித்தது. ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நீ என்ன செய்வனா, உன் விசுவாசம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். நீ என்ன செய்வனா, நற்செயல்களை செய்து கொண்டே இருப்ப. நற்செயல்களை செய்வது உனக்கு கடினமாக இருக்காது. நற்செயல்களை செய்கிறதற்கு நீ சோர்ந்தும் போக மாட்ட. யார் என்ன சொன்னாலும் அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீ அவர்களைப் போல பொய் சொல்லவும், அவர்களை பார்த்து அவர்களைப் போல தீங்கு செய்யவும் நீ உன்னுடைய கைகளையோ கால்களையோ உபயோகிக்க மாட்டேன். ஏன்னா விசுவாசம் என்ன பண்ணும்? கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ரட்சிக்கப்படுறதுக்கு நீ ஒன்றும் செய்யலை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி உன் விசுவாசம் கிரியை செய்யும். கிரியை செய்யலைனாக்க உன் விசுவாசம் செத்ததாக இருக்குது. புரிஞ்சவங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஒன்றும் செய்யலைங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நாம் விசுவாசத்தில் இருக்கிற நாம் நற்செயல்களை செய்ய அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது விசுவாசம் என்ன பண்ணுது? காணப்படாததாக இருக்கிற ரட்சிப்பையும் காணப்படாததாக இருக்கிற சிங்காசனத்தையும் நம்பி உறுதியாக இருந்து அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறது. ஆனால் கிரியை செய்யும் விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பெற்றுக்கொண்ட அந்த நன்றி உணர்வு உள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஆரம்பிக்கிறது. இருக்கிறவங்கலாம் அல்லேலூயா. விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது, ஆனால் கிரியை செய்யும் விசுவாசம் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது. வித்தியாசம் புரியுதுங்களா? விசுவாசம் என்ன செய்கிறது? பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. ஆனால் கிரியை செய்யும் விசுவாசம் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வைக்கிறது. அவ்வளோதாங்க இன்னைக்கு செய்தி, வேற ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. விசுவாசம் பெற்றுக்கொள்ள செய்கிறது. கிரியை செய்யும் விசுவாசம், அதாவது விசுவாசம் கிரியை செய்கிறது பாருங்க. அந்த கிரியை செய்யும் விசுவாசம் என்ன செய்கிறது? பெற்றுக்கொண்டதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நன்றி உள்ளவர்களாய் வாழ செய்கிறது? எது விசுவாச கிரியை? எப்படி விசுவாச கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் விலாவரியாக என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட வேகமாக ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன், அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நம்ம ஜெபித்து முடிச்சிடலாம். அல்லேலூயா, ஆமென். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தவர்களாக இருந்தோம். கீழ்ப்படியாமையின் அதிகார பிரபுவாகிய அவனுடைய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம், இல்லைங்களா? ஆமேன். அப்படி இருந்த நாம் எத்தனை நல்ல செயல்கள் செஞ்சாலும், எத்தனை சன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக அந்த நற்செயல்கள் போதுமானதாக இருந்துச்சுங்களா? இல்லவே இல்லை, போதுமானதாக இல்லவே இல்லை. ஏன்னா நாம் பாவத்தில் இருந்து கொண்டு எத்தனை நல்லது செஞ்சாலும் அதுவும் பாவம்தான். திருடன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் திருடன் தான். அதே போல் பாவத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை நல்லது செஞ்சாலும் அவர்கள் செய்தது அத்தனையும் பாவமாக தான் இருக்கும். அப்போ அவர்களுடைய நற்செயல்கள்
பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. அது போதுமானதாகவும் இருக்காது. அப்போ அதிலிருந்து விடுதலையாக்க யார் வந்தார்னாக்க, பாவமே இல்லாத பரிசுத்தராக இருக்கிற இயேசு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இந்த பூலோகத்திற்கு வந்து நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படிக்கான கிரியைகளை சிலுவையில் செய்து முடித்தார். அவருடைய கிரியைகளை விசுவாசிக்கிற நாம் ரட்சிக்கப்படுறோம். இப்போ நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படுறதுக்குன்னு எந்த கிரியையும் செய்யலை. அப்போது நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னா, விசுவாசம் என்கிற ஒரே ஒரு கிரியையினால் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபை, அவருடைய கிரியை எல்லாத்தையும் நம்ம விசுவாசித்ததுனால, கிருபையையும் கிரியையையும், அவருடைய கிருபையையும் அவருடைய கிரியையையும் விசுவாசித்ததுனாலே நாமோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட செய்த ஒரே கிரியை விசுவாசம், வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னாடி நாம் ஒரு நற்செயல்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் கிரியை செய்யும் விசுவாசம். புரிஞ்சவங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப்பு 2வது அதிகாரத்தில் யாக்கோப்பு தேவ ஆவியினால் நிரம்பினவராக எதை வலியுறுத்துகிறார் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருக்கிற விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கணும்னு நான் சொல்லலப்பா. அந்த விசுவாசம் உங்களை ரட்சித்தது, அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளராக நன்றி உள்ளவர்களாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். அந்த விசுவாச கிரியையானது உங்களுக்குள்ளராக உருவாக வேண்டும். அப்படி உங்களுக்குள்ளராக அந்த விசுவாச கிரியை இல்லைனாக்க உங்கள் விசுவாசம் செத்தது அப்படிங்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுறப்ப விசுவாசிங்களே, அந்த விசுவாசம் செத்து போன விசுவாசம், அதில் உயிர் இல்லை அப்படிங்கிறார். இருக்கிறவங்களா? ரட்சிக்கப்பட்டப்ப நீங்கள் விசுவாசித்து அதுக்கு பின்னாடி அவர் விரும்புகிறதை இந்த பூலோகத்தில் நீங்கள் செய்யலைன்னா, அவர் விரும்புகிறவர்களை இந்த பூலோகத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா உங்கள் விசுவாசம் என்னதுனாக்க செத்துதான் இருக்குது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது கடைசியாக என்னன்னாக்க, விசுவாசம் ரட்சிப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கும்படி உதவுகிறது. கிரியை செய்யும் விசுவாசம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு நன்றி உள்ளவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் அவருக்கு பிரியமானவர்களாகவும் நம்மை வாழும்படி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் தொடரலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 1வது வேத பாடத்தில் நீங்கள் எங்களோட பேசுனீங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்குன்னு ஒன்றுமே செய்யலப்பா. ஆனால் நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய கிருபையை கிரியையை சிலுவையில் வெளிப்படுத்தி எங்களை ரட்சித்திருக்கிறீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால, உறுதியாய் நம்புகிறதுனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் செய்த ஒரே கிரியை அது மாத்திரம்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படிக்கு எங்களுக்கு விசுவாச கிரியைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசம் செத்ததா இல்லாதபடிக்கு எங்களுடைய விசுவாசம் கிரியை செய்யட்டும் என்று ஆண்டவரே உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு அந்த பலனையும் அந்த ஆற்றலையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த சத்தியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.